அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் திமுக அரசால் நிறுத்தப்பட்ட தாலிக்குதங்கம் உள்ளிட்ட திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும். பரப்புரையில் ராஜன் செல்லப்பா பேச்சு. மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்லம்பல், பனையூர், சாமநத்தம், விராதனூர், நெடுங்குளம், நல்லூர் ஆகிய பகுதிகளில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா பரப்புரை செய்தார். அப்போது மக்களிடையே பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் திமுக அரசால் நிறுத்தப்பட்ட தாலிக்குதங்கம், அம்மா மினி கிளினிக் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும். அனைத்து பெண்களுக்கும் பாகுபாடின்றி மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படும். அனைத்து பெண்களுக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளன. கடந்த முறை என்னை 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தீர்கள். இந்த முறை அதைவிட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள் என பேசினார். பரப்புரையில் அதிமுக தகவல் தொழில்நுட்பணி மாநில செயலாளர் ராஜ்சத்யன், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட துணைச் செயலாளர் சந்திரன், சிலைமான் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சாகுல் ஹமீது, பாஜக மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம், கல்லம்பல் கிளைச் செயலாளர் செந்தில், நிர்வாகிகள் மயில்வாகனன், மலையாண்டி, முத்துராஜா, பனையூர் கிளைச் செயலாளர்கள் ராஜரத்தினம், பிரபு, வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் சுரேஷ், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தகவல் தொழில்நுட்பணி வடக்கு மாவட்ட செயலாளர் சாய் சக்திவேல், சாமநத்தம் வட்டச் செயலாளர் செல்வம், முன்னாள் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ரைகோ நடராஜன், சாமநத்தம் கிளைச் செயலாளர் ஜெயக்குமார், நிர்வாகிகள் பால்ராஜ், கோட்டை, ஜெயபாண்டி, விராதனூர் கிளைச் செயலாளர் இளையராஜா, நிர்வாகிகள் கருணாகரன், கண்ணன், முருகன் உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, வட்ட, கிளை நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு இருக்கிற அரசு பல்வேறு சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட நிலையிலே, மக்கள் கொள்ளை குற்றங்கள் செய்கிற நிலையிலே மக்கள் எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிற அரசாக ஸ்டாலின் அரசு இருக்கிறது. அதை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் தமிழக மக்களுக்கும் எங்களை போன்ற கூட்டணி கட்சிக்கும் இருக்கிறது. இன்றைக்கு மத்திய அரசு, மதிப்பிற்குரிய மோடி தலைமையிலான மத்திய அரசும், வர இருக்கிற அருமையான எடப்பாடி இருக்கிற அவர் தலைமையிலான மத்திய மாநில அரசும் ஒன்றிணைந்து மிகச்சிறப்பான திட்டங்களை செயலாற்றுவதற்காக இன்றைக்கு செயல்படுகிற நல்ல நிகழ்ச்சியை தான் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சிவலிங்கம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. பிரிட்ஜ் வேணும், பிரிட்ஜ் கொடுக்கப்படும், 10,000 கொடுக்கப்படும், 2,000 கொடுக்கப்படும், 3,000 கொடுக்கும் சொல்லிட்டாங்க. இதை தவிர ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்தாங்கல்ல திட்டம், தாலிக்கு தங்க திட்டம், இன்றைக்கு இருக்க சாலை எடுத்து நிறுத்திச்சா கொடுக்குதா? கொடுக்குறாங்களா இல்லையா? கொடுக்கல. ஸ்கூட்டர் வழங்கும் திட்டம் கொடுக்குறாங்களா? கொடுக்குறா இல்லையா? கொடுக்கல. 100 நாள் திட்டத்தை இன்னும் முறைப்படுத்தல. அம்மா
மினி கிளினிக்கை மூடிட்டாங்க. இந்த முடக்கப்பட்ட திட்டங்கள்லாம் மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னார். அறிவினர் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.